கத்தி படத்தை பற்றி தினமும் புதுசாக ஏதாவது பிரச்சனைகள் கிளம்பியபடிதான் இருக்கின்றன. தயாரிப்பு நிறுவனத்தின் பெயர் லைக்காவில் தொடங்கிய பிரச்சனை, ஆத்தி பாடலை அனிருத் ஃபாரின் ஆல்பத்திலிருந்து சுட்டார், மீஞ்சூர் கோபியின் கதையை முருகதாஸ் சுட்டார் என படம் ரிலீஸ் ஆகி ஹிட்டாகியும் கூட சர்ச்சைகள் அடங்கிய பாடில்லை. இப்படத்தின் கிளைமேக்ஸில் விஜய் பேசும் பஞ்ச் டயலாக் மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் பேச்சு என்று பரபரப்பு கிளம்பியது. இப்படி கத்தி படத்தை விட அப்படத்தின் டைரக்டர் AR முருகதாஸை பற்றி வரும் குற்றச்சாட்டுகள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த நேரத்தில் மீண்டும் AR முருகதாஸுக்கு எதிராக ஒரு காப்பி குற்றச்சாட்டு கிளம்பி இருக்கிறது. கத்தி படத்தில் கொல்கத்தா சிறையிலிருந்து தப்பிப்பதற்காக விஜய் சிறைச்சாலையின் ப்ளூ பிரிண்டை வாங்கி மேஜை மீது பரப்பி வைத்து அதன் கீழே குனிந்து பார்க்கும் கிராபிக்ஸ் காட்சியும், அதேபோல் கிளைமேக்ஸில் சென்னை மாநகரத்திற்கு குடிநீர் வழங்கும் குழாய்களின் ப்ளூ பிரிண்டை வைத்து பார்க்கும் காட்சியும் காப்பி அடிக்கப்பட்டவையே என்கிறார்கள். நேஷனல் ஜியோகிராபி சேனலில் ஒளிபரப்பான பிரேக் அவுட் என்ற நிகழ்ச்சி தொடரில் அப்படிப்பட்ட காட்சிகள் இருக்கின்றன. அவற்றை பார்த்துதான் இயக்குனர் AR முருகதாஸ் கத்தி படத்தில் அதே மாதிரியான காட்சியை வைத்திருக்கிறார் என்று ஆதாரம் சொல்கிறார்கள் சமூக வலைதள ரசிகர்கள். இப்படி AR முருகதாஸின் திறமையை பற்றி பல்வேறு புகார்கள் தொடர்ந்து வருவதை பார்த்த ரசிகர்கள், காப்பி அடிப்பதற்குன்னே பெரிய டீம் வச்சிருப்பார் போல என்று பயங்கரமாக நக்கலடித்து ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள்.